ஒரு ஷாப்புக்கு ஒரு சின்ன பையன் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து ஒரு சூப்பர்வைசர் வந்து இவனை முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஒரு சின்ன பையனை போய் இப்படியெல்லாமா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் உனக்கு நிரூபிக்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 ரூபா காயினையும் 5 ரூபா காயினையும் காமிச்சு, எதை நீ வந்து சூஸ் பண்ணுறியோ, எது வந்து பெரிய காயின், எந்த இது வந்து வேல்யூபிளானது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தப்பாக சொன்னனா நான் உனக்கு வந்து 2 ரூபா காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ வந்து தப்பாக வந்து அவன் சொல்கிறான், தப்பாக தான் சொல்கிறான், 2 ரூபா தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து 2 ரூபா காயின் வந்து கொடுக்குறாங்க. ஏன் இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ கடைக்கு வெளியே வந்து கூப்பிட்டு வந்து இதே மாதிரி டெய்லியும் கேட்கும்போது முட்டாள் அப்படிங்கிற பேரையும் வாங்கிட்டே இருக்கான். ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இப்போ வந்து நான் தப்பாக சொல்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த 2 ரூபா காயினாச்சும் கிடைக்கிது, இல்லைன்னா எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த சின்ன பையன். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ யார் முட்டாள்னா, இவன் வந்து விவரமாக தான் இருக்கான், கிடைக்கிறதுல வந்து கரெக்டாக யோசித்து தான் அவன் சொல்கிறான். இதில் வந்து யார் முட்டாள், அதாவது அவன் வந்து ஏமாறுறான் முட்டாள்னு நினச்சி இவரே ஏமாற்றிக்கிறார். லாஸ் வந்து இந்த சூப்பர்வைசருக்கு தான். நீ எப்போ ஒரு முட்டாள் என நினைக்கிறாயோ அங்கே நீ முட்டாள் ஆகிறாய். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த வீடியோவை கமெண்டில் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரையுமே உங்கள் முட்டாள்னு